கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே ஏசாயா 13வது அதிகாரம் முதல் வசனத்துக்குள்ள வருகிறோம். ஏசாயா 13:1 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவாம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவாம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நான் மகிழ்நாள் முடி சூழ்ந்து பலம் பெருக, ஆண்டுகள் நான் மயினால் முடி சூழ்ந்து பலம் பெருக. தேசத்தின் மீதே கண்களை வைத்தே பாசமை நோக்கிடுவார். தேசத்தின் மீதே கண்களை வைத்தே பாசமை நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையாம் வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவாம். உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவாம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவாம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவாம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மா பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சமந்தி அம்மாள் பிரைஸ் லார்ட், ராஜேஷ் டேனியல் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம வசனத்துக்குள்ள பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டோடைய பெரிதான கிருபையினால 13வது அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஏசாயா ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். இங்க பாரத்திற்கு பர்டன் அப்படின்னு இருக்கு. பர்டனுக்கு பாரோஸ், பாரோஸ், BAROS, பாரோஸ்.
பரோஸ்ங்கிறது போது அது என்ன நான் பார்ப்போம். பாரம், அது எனிதிங் பிரஷர், ஒரு அழுத்தம் இருக்கிறது பாரம். எனக்கு எப்பவுமே காலையில இந்த மெசேஜ் கொடுக்கணும், ரெடி பண்ணிடணும். ஒரு நாள் நேற்று நினைக்கிறேன், இந்த கிளாஸ்ல எழுதுறது நான் மறந்தேன். அதாவது மெசேஜ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. மறந்துட்டோமே இதை எழுதிட்டு உங்கள்கிட்ட டீச் பண்ணிக்கிட்டே அதை எழுதுறேன். இப்போ அந்த வாரத்தில் இதில் எதுவுமே நான் விட்டுறக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். மெசேஜ் கொடுத்துடணும். 31:1 எழுதியிருக்கேன், 2, 3 எழுதியாச்சு. 3 நாள் செய்தி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் எதுக்காகனா அந்த பாரத்தோடு சேர்றதுனால. எங்களுடைய ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் ஸ்டார்டிங், அப்போ ஜானகியமெல்லாம் ரசிக்கப்படலை. அந்த நேரத்தில் நான் ஊரில் இல்லைன்னா ஒரு வாலிப தம்பி ரசிக்கப்பட்டு அவர் ஒரு ஊழியம் வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, அண்ணே நீங்கள் ஊரில் எல்லாம் சொல்லுங்க, உங்கள் ஊழியத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு நான் சொன்ன டேட்டோட கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். அதனால நான் வந்துட்டேன். அவன் தம்பி வர்றாரு, குளிக்க தலை சீவர அப்படியே தூங்கி மாணிக்கே வர்றாரு. அவருக்கு இந்த ஊழியத்துல பாரம் கிடையாது, அவருடைய ஊழியத்துல பாரம் இருந்துச்சு. அதனாலதான் பாடனா எனிதிங் வெயிட், எனிதிங் பிரஷர் ஆன் ஒன் பிசிக்கலி. அதாவது பிசிக்கலி அப்படின்னா சரீர பிரகாரமாக ஒரு பாரம் இருக்குது, ஆவிக்குரிய பாரம் இருக்குது. ரெண்டே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இது பாரோஸ் புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுத்தது. அதனால இது கிரேக்க வார்த்தை. இதை புரிந்து கொள்றதுக்கு மத்தேயு 20வது அதிகாரம் 12வது வசனம். பாரோஸ் 20:12. பிந்தி வந்தவர்களாகியவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். சீக்கிரம் வந்து அவங்க சரீரத்துல அவங்களுடைய பாரோஸ எஜமானுக்கு தெரியாத மாதிரி சொல்றாங்க. இதுக்கு தானே அவர் சம்பளமே கொடுக்கிறாரு. அந்த பாரோஸ் என்ன அப்படி சொல்றாருன்னா, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு, இவங்களுடைய பாரோஸ் என்னன்னா ஹீட், பிரஷர், வேலை சகித்த எங்களுக்கு அப்படிங்கிறார். இது பிசிக்கலான ஒரு பாரம். ஆனா அதாவது ஆவிக்குரிய பாரம். அதாவது இது என்ன பாரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்ப அது உங்களுக்கு புரியும். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 6வது வசனம். 2 இது என்ன பாரம்னு பாருங்க. 2:6. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களாய் இருந்தாலும், எங்களுக்கு உரிமை இருக்கு, உங்க வீட்டில் இருந்து சாப்பிட்டு வசனத்தை எங்களுக்கு உரிமை. பாரமா இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களாவது மற்றவர்களுக்கு மனுஷனால் வரும் மகிமையை நாங்கள் தேடாமல். என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலுடைய வாழ்க்கையில அவர் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டார். அவர் கூடார வேலை செய்வாரு, அந்த வேலையை சந்தோஷமா செய்து கொண்டே இருப்பார். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல இன்னொரு பாராஸ் உங்களுக்கு காட்டுறேன். வெளிப்படுத்துதல் 2:6. நான் வெறுக்கிற நிக்கோலாஸ் மரங்களையும் கிரியைகளையும் நீ வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. சரி, 2:24 தப்பா சொல்றேன். தியேத்ராவில் இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறாதாவது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்னா, உங்கள் மேல் வேறு ஒரு பாரத்தை சுமத்த மாட்டேன். இந்த வேறு ஒரு பாரம்னா என்ன அர்த்தம்னா, புது புது கட்டளைகளை விசுவாசிகள் மண்டையில போட்டு அமுக்க வேண்டியது. இது ஆவிக்குரிய பாரம். இந்த பாரத்துல ஒரு ஆவிக்குரிய பாரத்தை நான் உங்களுக்கு காட்டப்போய், இது ஸ்பிரிச்சுவல். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். இது ஒரு பாரம். மேலும் காணப்படாதவர்களாகிய அல்ல, காணப்படுகிறவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கன மகிமை
இது நித்திய கனம், ஒரு பாரமான ஒரு ஆசீர்வாதம். இதுவே இன்னொரு பக்கம் ஃபெரோட்டான். ஃபெரோட்டான் ஃபெரோட்டான் PHORTION ஃபெரோட்டான் ஃபெரோட்டேன். இது சம்திங் டு கேரி. ஃபேரோ PHERO தூக்கி கொண்டு போறது. இது மெட்டாஃபாரிக்கலா ஒரு ஊமையாக ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 23வது அதிகாரம் 4வது வசனம், 23:4, சுமப்பதற்கரிய பாரமாகிய சுமைகளை கட்டி. இப்படி இந்த ஒரு வார்த்தைகள் எத்தனை சுமை வந்துருச்சு பாருங்க, எத்தனை ஃபெரோட்டான் வந்துருச்சு பாருங்க. மனுஷர்கள் தோல் மேலே சுமத்துகிறார்களே, தாங்களோ ஒரு விரலாலும் தொட மாட்டாங்க. ஒரு கதான் உபதேசம் எனக்கும் உனக்கும் கிடையாது. இது மெட்டாஃபாரிக்கலா சொல்றாரு. கலாத்தியர் 6வது அதிகாரம் 5வது தன் தன் பாரத்தை சுமக்கணுங்கிறாரு. கலாத்தியர் 6. இது மெட்டாஃபாரிக்கலா தான். 3வது ஒரு பார்க்கறது கோமோஸ். கோமோஸ் சீபர்க GO கோமோஸ் MOS கோமோஸ் GOMOS. இதனுடைய ரூட் என்ன? ஜம் அப்படின்னு. அதுனா ஃபுல், ஹெவி, முழுமையான இருக்கு. GEMO ஃபுல். அது வந்து கோமோஸ். இது நம்மெல்லாம் தூக்க முடியாத ஒரு வெயிட். கப்பல்ல இருக்கிற ஒரு சுமையை பார்க்கிறோம். கோமோஸ். அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 3வது கோமோஸ் சீப்ருத்திவை கண்டு அதன் இடதுபுறமாக விட்டு சிரியாவுக்கு ஓடி தீர்வு துறையிலே இறங்கினோம். அங்கே கப்பல்களின் சரக்குகளை இறக்குங்க. கப்பலின் கோமோஸை இறக்கணும். சரி, 2வது என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 13வது அதிகாரம் ஆமோஸின் குமாரன் சன் ஹியோஸ். ஹியோஸ் ஹியோஸ் சன் HUIOS ஹியோஸ். இன்னொரு காரியம் இருக்குது, அதையும் எழுதிக்கோங்க. டெக்னான். பி பார்த்துங்க. டெக்னான் TEKNON டெக்னான். ஹியோஸ் நான் என்ன பார்க்குறோம், டெக்னான் என்ன பார்க்க போறோம். இந்த ஹியோஸ்ங்கிறது உறுதியாக ஆண் பிள்ளை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவர் ஆண் பிள்ளைக்கு தான் ஹியோஸ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இதுவும் கிரேக்க வார்த்தை. இத கலாத்தியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். கலாத்தியர் 4:30. அடிமையின் மகன், அடிமையின் மகன், அடிமையின் ஹியோஸ். இந்த ஹியோஸ்ல இன்னும் ஒரு அர்த்தம் என்ன இருக்குன்னா, தகப்பன் மகனுக்குள்ள உறவு. வேற யாருக்குமே இல்லாத உறவு, தகப்பன் மகனுக்குள்ள உறவை ஹியோஸ் அப்படின்னு சொல்றாங்க. எபிரேயர்ல ஒரு வார்த்தை பார்ப்போம், அதுவும் மகன் தான். ஆனா ஒரு அசிங்கமா நான் சொல்லல, பைபிள் இருக்கு. எபிரேயர் 12வது அதிகாரம் 8வது வசனம், வேசி பிள்ளைகளா இருப்பீங்க. வேசியுடைய ஹியோஸாக இருக்கிறது. இது ஆண் பிள்ளை. ரோமர் 9வது அதிகாரம் 27வது வசனத்துல, ரோமர் 9:27 இங்க செக்ஸ் கிடையாது, ஆண் பெண்ணுங்கிறது கிடையாது. 9:27 அல்லாமலும் இஸ்ரேல் புத்திரர்களுடைய இலக்கம். இந்த இஸ்ரேல் புத்திரருடைய இலக்கம்ன்றது இதுல ஆண்டு வர்றாங்க, பெண்ணு வர்றாங்க, பிள்ளைகள் வர்றாங்க. இதை நம்ம ஹியோஸ்ல தான் இருக்கு, ஆனா செக்ஸ் இல்லாத ஒன்று. மத்தேயு 9வது அதிகாரம் 15வது வசனத்துல, மத்தேயு 9:15, மணவாளனுடைய தோழன்கள். மணவாளன், அதற்கு மணவாளன் தங்களோடு இருக்கிறே மணவாளுடைய தோழர். அந்த தோழருக்கும் ஹியோஸ் தான் இருக்குது. ரைட். 2வது டெக்ரான்ங்கிறது என்ன நம்ம பார்க்கிறோம். டெக்ரானுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது யோவான் 1வது அதிகாரம்
12வது வசனத்துல எத்தனை பேர் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைங்க டெக்ரான், குட்டி பிள்ளை மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் பார்க்கிறார். யோவான் இத எப்படி அவர் சொல்றாரு பார்ப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1 வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவனுடைய டெக்ரான், ஹியோஸ் கிடையாது, டெக்ரான். இது சின்ன பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் மாதிரி ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 7வது வசனம், 21:7, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன், அவன் என் குமாரனா இருப்பான். இது டெக்ரான் இருக்கு. அதாவது கடவுள் நம்மளை பார்க்கறதுக்கும் அப்பா நம்மளை பார்க்க தகப்பனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்கதான் அடல்ட்டாக இருந்தாலும் என்னதான் வார்த்தைன்னா டெக்ரான் தான் இருக்குது. சரி, இது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை காட்டுற, அதை மட்டும் பார்த்து முடிக்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 14வது வசனம். 2 சாமுவேல் 7:14, நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், டெக்ரானாயிருப்பான். அவன் அக்கரம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாட்டினாலும் மனுபுத்திர அடினாலும் தண்டிப்பேன். டெக்ரானாத்தான் அடிக்க முடியும். ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது, ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது டெக்ரானா பார்க்கிறார். சரி, லாங்குவேஜை பார்த்தாச்சு. இதுதான் வசனத்துக்குள்ள போயிருக்கோம். பாரம், இது பர்டன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ரைட், இந்த பர்டனை நம்ம புரிந்து கொள்றதுக்கு இது எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு பார்க்க போறோம். பர்டன் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அது யாருடைய காலத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சதுன்னா கேள்விக்கு அதுக்கு ஒரு பதில பார்க்கலாம். ஏசாயா 14வது அதிகாரம் 28வது வாசனத்தை நான் உங்களுக்கு 28, அதனால் ராஜா அகாஸ் ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், அகாஸ் ராஜா, இந்த அகாஸ் ராஜா இருக்கும்போது ஏசாயாக்கு கவலை, ஜாலியா இருந்தார், ஹாப்பியா இருந்தார். ஆனா அகாஸ் ராஜா மரணம் அடைஞ்ச உடனே அவருக்கு ஒரு பாரம் வந்துச்சு. அந்த வாரத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இது ஆஃப்டர் த டெத் அப்படின்னு இருக்கு. இது இவருக்கு புதுசு கிடையாது, ராஜா மரணம் அடைகிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 6வது அதிகாரம் 1 வசனம், உசியா ராஜா மரணமடைந்த வருடத்திலே, அந்த நேரத்தில் உசியா ராஜா நல்ல ராஜா இறந்து போயிட்டாரே அப்படின்னு நினைக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னையப்பா நான் உயரமும் உன்னதமான இடத்துல இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப புற தேசத்துடைய பாரத்தை நம்ம பார்க்க போறோம். இதுல நம்மளும் சேர்ந்து வரோங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் விளக்க போகிறோம். 15வது அதிகாரம் ஏசாயா 1 வசனத்துல மோவாபின் பாரம். இந்த மோவாபுடைய பாரத்துல என்ன அதற்குள்ள இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். என் இருதயம், ஏசாயாவுடைய இருதயம் மோவாபின் நிமித்தம் ஓலமிடுகிறது. மோவாபின் ஓலம் எடுக்குதுன்னா அவருக்கு ஆண்டவர் தரிசனத்தை காட்டுறார். மோவா பட்டம் எப்படி அழிக்க போறாரு, என்னெல்லாம் அங்க நடக்க போகுதுங்கிறது இருதயம் ஓலம் எடுக்கிறது. அந்த ஓலம் எடுக்கிறதுக்கு 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கூக்குரல், மோவாபின் எல்கை சுற்றிலும் அங்க புலம்பு, இதெல்லாம் அவருக்கு புலம்பல கேட்க 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 அவருக்கு ஒரு பாரம் கூட்டிட்டு. இது ஃபர்ஸ்ட் மோவா. 17:1 தமஸ்குவின் பாரம். இந்த தமஸ்குடைய பாரத்துல 3வது வசனத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறேன். அரண் எப்ராமியும் ராஜாங்கம் தமஸ்கு விட்டு ஒளியும். அரண்கிறது ஒரு பாதுகாப்பு, அது ஒளிஞ்சு போயிடும். இஸ்ரேல் புத்தருடைய மகிமை நேரிட்டது போல. அப்ப ஒரு கம்பர் ஆண்டவர் காட்டுறாரு, இந்த இஸ்ரேல் மகிமையை நான் அவங்க அழிச்சு இந்த மோசமான நிலைக்கு கொண்டு வந்தேன், அது போல இவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இத 8வது வசனத்துல பாருங்க. 17:8 தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான்,
அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி இருக்கும். அந்த பாரத்துல ஒரு லைட் ஆக்கி பாரத்தை கொடுப்பாரு. இந்த பாரத்தை ஒரு நேரம் லைட் ஆக்குவாரு. ஆக்கணும் இங்க பாருங்க, நோக்கி பார்ப்பேன், என்னைய பார்ப்பாங்கிறாங்க. அப்ப எஸ்ஐ கேட்டிருக்கோம், அந்த பாரம் அப்படியே வெயிட் குறைஞ்சது மாதிரி இருக்கும். 19:1 எகிப்தின் பாரம். இந்த எகிப்தின் பாரத்துல என்ன ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நடத்தி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் வேகமாக மேகத்தில் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தங்களுக்குள்ளே கரைந்து போகும். இந்த பாரத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாதப்பா, ஜனங்கள் கிடையாது, விக்கிரகத்தை நான் கை வைக்க போறேங்கிறாரு. அப்ப அந்த பாரத்தை சொல்லும்போது ஹாப்பியா இருக்கும் ஏசாயாக்கு. ரைட். 21வது 5வது குறிப்பாக சொல்றேன். 21:1 கடல் வனாந்தரத்தின் பாரம். சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமானது தேசத்தின் வனாந்தரத்திலிருந்து அது வருகிறது. வனாந்தரத்திலிருந்து அது வருகிறது. ஏன் வனாந்தரத்திலிருந்து அது வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனம், ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையினால் நிறைந்திருக்கிறது, பிள்ளை பிறகுடைய வேதனைக்கு ஒத்த வேதனை என்னை பிடித்திருக்கிறது. ஏசாயாவுடைய இருதயம் மாதிரி இடுப்பு ஹிப்ல ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு வர ப்ராப்ளம் போல இருக்குது. 21வது அதிகாரத்துல 11வது வசனத்துல அடுத்த பாரத்தை பார்க்கணும். தோமாவின் பாரம். இன்னைக்கு ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றிருக்கு. அந்த ஜாமக்காரன் எப்படி காத்து கொண்டிருக்கிறான் அந்த மாதிரி 13வது வசனம் அரேபியாவின் பாரம். ஒவ்வொரு பாரமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சரி. 4வது 22:4 ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும். என் இதயம் திகைத்தது, திகில் என்னை திகிட்டப்பட்டது, என் இன்பம் தந்த இரவு பயங்கரமாச்சு. அவருக்கு அந்த அழிவை பார்க்கும்போது தூக்கம் வர மாட்டேங்குது. 9வது 25வது 23:1 தீர்வின் பாரம். தீர்வை குறித்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு, நம்ம புரிந்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனத்துல கிரீடம் தரிப்பித்திருக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானிக்கிறவர் யார்? சர்வ சிங்காரத்தின் மேன்மையும் குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் ஈனப்படுத்தவும் சேனில் கர்த்த ரே இதை யோசித்து. மனுஷன் நம்ம ஒரு பிளான் போடுவோம், அது ஊட்டி கொடுங்க. ஆனா இந்த பாரத்தை தீர்வுக்கு இருக்கிற பெருமையை கிரீடத்தை ஆண்டவர் படைச்சு கொடுக்கிறோம். சரி, எரேமியா இது என்ன சொல்கிறார் பார்த்து நம்ம இதை முடிச்சுக்கிறோம். எரேமியா 23வது அதிகாரம் 33 வசனம். 23:33 கர்த்தராலே சுமரும் பாரம். ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுக்குறாங்க. ஒரு தேசத்துக்கு ஜெபிக்க சொல்லுவாரு, யாருக்காவது உதவி செய்ய சொல்லுவாரு, யாராவது ஒரு சொல்லிப்பாங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கட்டு. அந்த பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்றோம். கர்த்தரால் சுமரும் பாரம் என்னவென்றால், இந்த ஜனத்தாகிலும் ஒரு தீர்க்கதரிசியிலும் ஒரு ஆசாரியனாலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளி விடுவேன் என்பதே பார். ஆண்டவர் தள்ளி விட்டுருவேன் அப்படிங்கிறார். ஜெபிச்சு முடிப்பாங்க. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. உடைய பிரதான கிருபையினால ஐயா 13வது அதிகாரத்தினுடைய பாரத்திலிருந்து நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பாரத்தையும் பாரத்துடைய காரணத்தையும் நாங்கள் தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.